ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபயர்லெஸ் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடுப்பு பக்கமே போகாமல், குக் பண்ணாமல், பாயில் பண்ணாமல், ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல், தண்ணி கூட யூஸ் பண்ணாமல், சிம்பிளான மெத்தடில் இன்ஸ்டண்ட்டாக, அதுவும் ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் ரெசிபினாலுமே நம்ம கண்டிப்பாக சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம சர்க்கரை எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்பவே நேச்சுரலாக இந்த ஸ்வீட் ரெசிபி நல்லா ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்களுக்காக மட்டும் கிடையாது, பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம். பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் தான். இப்போது இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம், அது கூடவே 1 கப் அளவுக்கு முந்திரி, 1 கப் அளவுக்கு திராட்சை. இந்த திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போவும் திராட்சையை வந்து பாயசத்துக்கோ இல்லை ஸ்வீட் ரெசிபிக்கோ நம்ம வீட்டில் செய்யும்போது அதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அது கூட பேரிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கிறேன். பாதாமும் பேரிச்சம்பழமும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வந்து நான் அடித்து எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்கள் மிக்ஸி ஜார் வந்து இதை அரைக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பாதாமையும் இந்த பேரிச்சம்பழத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு மிக்ஸி ஜார் கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாதாமும் பேரிச்சம்பழத்தையும் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக அது கூடவே மீதி இருக்கிற முந்திரியும் திராட்சை, உலர்ந்த திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபைன் பவுடராக நமக்கு கிடைச்சா போதும். ரொம்ப வந்து பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் குறைப்பாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தாலே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? நம்ம ஏன்னா இதில் வந்து உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் டேட்ஸும் சேர்த்துருக்கோம். அதனால் அப்படி தான் இருக்கும். உங்கள் மிக்ஸி ஜார் நல்லா அரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே சேர்த்துக்கோங்க டேரெக்டாக. அப்படி இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணி இல்லை வந்து அதை வந்து கொஞ்சம் உடச்சி அந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இது நம்ம அப்படியே எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக கையால் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம நெய் தடவணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கையில் ஒட்டாமல் அழகாக குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு வரும் நமக்கு. இப்போது இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பெரிய சைஸ் வேணால், ஓரளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன உருண்டைகளை கூட நம்ம டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு உருண்டையாக வந்து கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. சில பிள்ளைங்க வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்க, நட்ஸும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்து கொடுத்தோம்னா ஸ்வீட்டாக இருக்குது இல்லையா, அதனால் அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க அழகாக. சாப்பிட ஆரம்பித்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி ஆனால் நம்ம அப்படியே இதோடு வந்து இந்த ப்ராசஸ் முடியலை. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இதோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்டெப் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே நம்ம ஒரு லேயர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி பால் பவுடர் தான் எடுத்து வச்சுருக்கேன். பால் பவுடர்லேருந்து மொத்தமாக 2 கப் அளவுக்கு பால் பவுடர் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பால் பவுடரை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். மொத்தமாக 200 கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பால் பவுடரில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். கையால் நமக்கு வந்து உருண்டை மாதிரி வந்து உருட்டுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ அடுத்ததா இதில கலருக்காக நான் வந்து கொஞ்சமா ரோஸ் சிரப் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணாம்னா நீங்க தாராளமா இந்த ஆப்ஷன வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் சிரப்புமே கொஞ்சம் ஹெல்தியானது தான். அதனால நான் அதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெறுமனே இந்த பால் பவுடர் மட்டுமே வச்சு நல்லா ஒயிட் கலர்லேயும் பண்ணலாம். இந்த ஸ்வீட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ அடுத்ததாக ஒரு 4 துண்டு அளவுக்கு ப்ரௌன் ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ப்ரௌன் ப்ரெட்டுக்கு பதிலாக ஒயிட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ பால் பவுடர் கூட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதை நாம் அந்த பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வந்து கலந்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம டெசிகேட்டட் கோக்னட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து இந்த கோக்னட் வந்து பிடிக்காது, கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இந்த ப்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். ப்ரெட்டை வந்து தூளாக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் ப்ரெட்டுக்கு பதிலாக நம்ம ஒயிட் ப்ரெட்டு கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுலேருந்து கொஞ்சமாக வந்து இந்த பால் பவுடர் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்தா இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுதா, கையில் எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து மில்க் பவுடர் கூட சேர்த்தோம் இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆறவிட்டால் கூட நம்ம தாராளமாக இந்த மாதிரி கையில் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டினோம்னா கரெக்டாக வரும். நமக்கு கொஞ்சம் போல் கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டையாக ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு எந்த அளவுக்கு நம்மளால் வந்து இந்த மாதிரி தட்டையாக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக அது ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த பால் பவுடருக்குள்ளே வச்சு நம்ம வந்து அதை ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். அழகாக கொஞ்சம் வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கணும். நம்ம கையில் நெய் தடவிக்கும் போது அழகாக இந்த மாதிரி உருண்டையாக நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த லட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த ப்ரெட்டு தூளில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே அழகாக ட்ரை ஆகிடும். இந்த லட்டு கையில் அழகாக ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு உருண்டையும் நம்ம ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம இந்த ப்ரெட் தூளில் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த லட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த ஸ்வீட்டை நம்ம 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்டிப்பாக செய்யும்போது கொஞ்சம் கூட தண்ணி படாமல் ஈரமான கை வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ட்ரையாக வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக 1 வாரத்துக்கு மேலவும் இது கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பால் பவுடர், ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. பெரியவங்களுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ஒரு அமேசிங்கான டேஸ்ட்டில் நல்லா டெலிஷியஸாக இருந்துச்சு. அடுப்பே யூஸ் பண்ணாமல், எண்ணெய் யூஸ் பண்ணாமல், குக் பண்ணாமல், நம்ம பாயில் பண்ணாமல் சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பண்ணிட்டோம். அடிக்கடி ஒரே மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு குழந்தைங்கள போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அதுவும் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிப்பியாக ஃபயர்லெஸ் ஸ்வீட் ரெசிப்பியாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், இந்த லட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதனால் நான் ஆக்சுவலி அது ஒரு ஷேப்க்கு வரணும் கட் பண்ணால் அப்படின்றதுக்காக பொறுமையாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பால் பவுடருக்குள்ளே அதுவும் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி தான் இது உருண்டையாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம். ரெண்டும் சேர்த்து ஒரு அமேசிங்கான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நாக்கில் வந்து வச்சோடனே கரையிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.